எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது TNUSRB SI எக்ஸாம் 2023 6th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, கீழ்காணும் அரச வம்சங்களில் எது சங்ககாலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை? கீழ்கண்ட அரச வம்சத்தில் எது சங்ககாலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை? பல்லவர். பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் களப்பிரர்கள். சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு. சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு. இதுக்கு சரியான விடை ஊர். குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் யாது? குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் யாது? இதுக்கு சரியான விடை வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல். வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல். பண்டை கால தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் ஏறுவரிசையில் இவ்வாறு அமைந்திருந்தது. இதுக்கு சரியான விடை ஊர், சுற்றம், நாடு, மண்டலம். ஊர், கூற்றம், சுற்றம் கிடையாது, கூற்றம், நாடு, மண்டலம். பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. சேரர் வில் அம்பு, சோழர் புலி, பாண்டியர் மீன். வெண்ணிப்போரில் வெற்றி பெற்றது. வெண்ணிப்போரில் வெற்றி பெற்றது கரிகால் வளவன். கரிகால் வளவன். 8வது கேள்வி, சங்ககாலத்து மிக பழமையான தமிழ் இலக்கண நூல். சங்ககாலத்து மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை டேஸ் கட்டினார். இதுக்கு சரியான விடை கரிகால் வளவன். கரிகால் வளவன். பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் கூற்றுப்படி தமிழ் மொழி டேஸ் மொழியின் அளவிற்கு பழமையானது. லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது. சிலப்பதிகார காவிய பாத்திரம். சிலப்பதிகார காவிய பாத்திரம் கண்ணகி. பாண்டியர் துறைமுகம். பாண்டியர் துறைமுகம் கொற்கை. இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிடப்படுவது. இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிடப்படுவது முசிறி. கடைசி மௌரிய அரசரை கொன்றவர். கடைசி மௌரிய அரசரை கொன்றவர் புஷ்யமித்ரர். புஷ்யமித்ரர். சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர். சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் சிமுகா. குஷான பேரரசர்கள் அனைவரிலும் தலை சிறந்தவர். குஷான பேரரசர்கள் அனைவரிலும் தலை சிறந்தவர் கனிஷ்கர். கிமு 2ஆம் நூற்றாண்டில் டேஸ் பகுதியில் கண்டரா சமஸ்கிருத பள்ளி தலை தோங்கியது. கிமு 2ஆம் நூற்றாண்டில் டேஸ் பகுதியில் கண்டரா சமஸ்கிருத பள்ளி தலை தோங்கியது. வடமேற்கு இந்தியா. வடமேற்கு இந்தியா. சாகர்கள் டேஸ் நகரத்தை தலைநகராக கொண்டு காந்தார பகுதியை ஆட்சி செய்தனர். சிர்ஹப். சிர்ஹப். சியூகி எழுதிய சீன பௌத்த துறவியும் பயணியுமானவர் யுவான் சுவாங். சியூகி எழுதிய சீன பௌத்த துறவியும் பயணியுமானவர் யுவான் சுவாங். புஷ்யமித்ரர் டேஸை தனது தலைநகராக்கினார். பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரம். சுங்கர் காலத்தில் கற்களுக்கு பதிலாக
மரம் பயன்படுத்தும் முறை நடைமுறைக்கு வந்தது. சுங்கர் காலத்தில் கற்களுக்கு பதிலாக மரம் பயன்படுத்தும் முறை நடைமுறைக்கு வந்தது. உலக புகழ்பெற்ற புத்தரின் ஆளுயர சிற்பங்கள் டேஸ் பள்ளத்தாக்கில் இருந்தன. பாமியான் பள்ளத்தாக்கில் இருந்தன. டேஸ் படிப்படியாக ஏறுமுகம் பெற்று அரசவை மொழியானது. சமஸ்கிருதம் படிப்படியாக ஏறுமுகம் பெற்று அரசவை மொழியானது. குப்த வம்சத்தை நிறுவியவர் டேஸ் ஆவார். ஸ்ரீகுப்தர். பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் டேஸ் ஆவார். ஹரிசேனர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் 2023 6th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.